शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसति जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. தந்தைதாயாவானும் சார்கதீங்காவானும் விழா இன்பம் தனக்காவானும் எந்த நுயிர்த்தானாகுவானும் ஆகுவானும் அருட்கோணாகுவானும் குரு. கோயிலூர் சிதம்பர ஞானதேசிக சுவாமிகள் அருளிய லக்ஷணாவிருத்தி. பிரம்ம நாமங்கள் ஒன்றொன்றுக்குமான பொருளை சுருக்கமாக விவரித்து வருகின்றார். 34வது பாடலில் நிராகாரன் என்ற லக்ஷணம் பார்த்தோம். ஆகாரம் என்றால் ரூபம், நிராகாரம் என்றால் ரூபம் இல்லாதது, வடிவம் உருவம் இல்லாதது, சர்வ வியாபகமாக இருக்கிறதுனால அதற்கு ரூபம் இல்லை. சாஸ்திரம் அதில் தெளிவாக சொல்லுகின்றதுன்னு சாஸ்திர பிரமாணத்தை காமிச்சார். அதுக்கப்புறம் யுக்தி பிரமாணத்தையும் காமிச்சார். இந்த சிதாபாசனுக்கு உருவம் இல்லை என்கிற பொழுது சித்துக்கு எப்படி உருவம் இருக்கும்? உடம்புல நமக்கு நான் என்ற எண்ணம் இருக்கின்றது, அது சிதாபாசனுடையது, அகங்காரம். இந்த உடம்புக்கு ஏதாவது சேதம் வந்தால், கை கால்கள் வெட்டப்படுகின்ற பொழுது, பாதிக்கப்படுகின்ற பொழுது உடம்புக்கு குறைவு வருகின்றது. உள்ளே இருக்கக்கூடிய சிதாபாசன் நான்கிறதுல ஏதாவது மாற்றம் இருக்கா? இல்லையே. இந்த என்னுடைய உடம்புல ஒரு குறை, கை போய்விட்டது, இல்லை கண்ணு தெரியலை, வயசாகிடுச்சு, கண்ணு தெரியல, காது கேட்கலைன்னா அது உடலின் குறையாக அறியப்படுகிறதே ஒழிய சிதாபாசனான நான் குறைந்து போய்விட்டேன்னு நினைக்கிறது இல்லை. எனக்கு இந்த குறை இருக்கின்றது, எனக்குன்னா என்னுடைய உடலுக்கு இந்த குறை இருக்கிறதுன்னா அறியப்படுகின்றது. இப்போ சிதாபாசனுக்கே உடலின் குறைகள் வருவது இல்லை. ஆகவே உடலினுடைய ரூபத்தில் சிதாபாசன் இல்லை. ரூபம்னா வடிவம். அந்த உடல் எந்த வடிவத்து உடம்பா இந்த ஜீவன் அகங்காரம் நான் நினைத்தாலும் உண்மையிலேயே அது உடம்போட வடிவத்தில் இல்லை. உடம்புக்கு குறை வந்தாலும் நான் குறைந்து விட்டேன்னு நினைக்கிறது இல்லை. அந்த அகங்காரத்தோட உடம்பை பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். ஆகவே சிதாபாசனுக்கு ஆகாரம் என்பது இல்லை என்கிற பொழுது அதற்கும் ஆதாரமாக சர்வ வியாபகமாக இருக்கின்ற சித்துக்கு எப்படி ஆகாரம், வடிவம் வரும், உருவம் வரும் என்பதுதான். ஆகவே நான் ஆத்மா, ஆத்மா நிராகாரம். அடுத்த பாடல் நித்திய முக்தன். ஏற்கனவே முக்தன் அப்படின்னு ஒரு லட்சணம் வந்தது. இந்த இடத்துல நித்திய முக்தன் என்றும், அடுத்த பாடலில் பார்த்தா அனாதி முக்தன் என்றும் லட்சணம் சொல்கிறார். மற்ற மதங்களில் இருக்கக்கூடிய கருத்தை வைத்துக்கொண்டு அதை ஒப்பிட்டு வேறுபடுத்தி விளக்கம் கொடுக்கின்றார். இதில் முக்தி என்பது மதத்துக்கு மதம் மாறுபடுது. அதனால் அதை கொஞ்சம் கூடுதலாக மற்ற மதங்களில் எப்படி சொல்லப்படுது, உண்மை எப்படி இருக்கிறது, சாஸ்திரம் வேதாந்தம் என்ன சொல்லுகின்றதுங்கிறத தெளிவுபடுத்துறதுக்காக இந்த லட்சணம் நித்திய முக்தன். அயர் கருத்தா வாயுமே புசிப்பவனாயும் அனுதினமும் அமர்தலாலே அதன்மமொடு தன்மம் அதனால் நிதம் பெத்தனே அன்றி ஒரு காலும் முத்தன் நயமாக அலன் என்று கர்ம காண்டத்தினில் நன்னும் ஆன்மா இதென்றே
நாடு பிரமாதா விணுக்கும் அஞ்ஞானத்தில் நவில் மலம் கண்ம மதனால் உயருதல் இல் பெத்தனாய் உருவன் ஞானத்தினில் உயர் முத்தனாவன் என்றே. உபாசனா காண்டத்தில் ஆன்மா இதென்றுதான் உரைத்திடும் ஜீவனுக்கும் அயலாகி நிருவிகார அவ்வறிவதாம் எமக்கு ஆகும் வெந்தத் தொடக்கும் அணுக்கள் ஒரு காலத்தும் இல்லாதபடியினால் அமர் நித்திய முக்தன் நாமே. அயர் கருத்தாவாயுமே புசிப்பவனாயும் அனுதினமும் அமர்தலாலே அதன்மமொடு தன்ம மதனால் நிதம் பெத்தனே. அன்றி ஒரு காலும் முத்தன் நயமாக அலனென்று கர்ம காண்டத்தினில் நண்ணும் ஆன்மா இதென்றே. நாடு பிரமாதா விணுக்கும் அஞ்ஞானத்தில் நவில் மலம் கண்மம் அதனால் உயருதலில் பெத்தனாய் உருவன் ஞானத்தினில் உயர் முத்தனாவன் என்றே. உபாசனா காண்டத்தில் ஆன்மா இதென்றுதான் உரைத்திடும் ஜீவனுக்கும் அயலாகி நிர்விகார அவ்வறிவதாம் எமக்கு ஆகும் வெந்தத் தொடக்கும் அணுகள் ஒரு காலத்தும் இல்லாதபடியினால் அமர் நித்திய முத்தன் நாமே. அயர் கர்த்தாவாயுமே புசிப்பவனாயும் அனுதினமும் அமர்தலாலே அதன்மமொடு தன்ம மதனால் நிதம் பெத்தனே. அன்றி ஒரு காலும் முத்தன் நயமாக அலன் என்று கர்ம காண்டத்தினில். அதனால் கர்ம காண்டிகளோட வேதத்தினுடைய பூர்வபாகம் கர்ம காண்டம்னு பேர். கர்மத்தை பிரதானமாக சொல்வது. இப்போ கர்மம் எப்போ செய்யப்பட வேண்டும்னா மரண பரியந்தம் கர்மமானது செய்யப்பட வேண்டும் என்று சாஸ்திர விதி இருக்குது. அதனால் இந்த கர்ம காண்டத்தில் அதனுடைய சித்தாந்தப்படி கர்ம காண்டத்தை பின்பற்றுபவர்களுடைய சித்தாந்தப்படி ஆன்மா இது என்றே நண்ணும். என்னது? ஒரு காலும் முக்தன் நயமாக அலன் என்று கர்ம காண்டத்தில் நண்ணும். ஆத்மா ஒருபோலும் முக்தனாக ஆகாதுன்னா, ஏன்னா அது கர்ம வசப்பட்டு இருக்கிறதுங்கிறது அதனுடைய சுரூபம், அதனுடைய சுபாவம். ஆகவே முக்தி என்பது அவர்களை பொறுத்த வரைக்கும் சொர்க்கத்துக்கு போகிறதா முக்தி. சொர்க்கம் நிரந்தரமானா அதுவும் இல்லை. புண்ணியம் இருக்கிற வரைக்கும் அங்கே இருப்பார். புண்ணியம் முடிஞ்சிட்டா திரும்ப வந்துடுவார். அவர் என்ன பண்ணணும்? திரும்ப கர்மாவை பண்ணி புண்ணியம் பண்ணி திரும்ப சொர்க்கத்துக்கு போகணும். அதனால் நித்திய முக்தன் அப்படிங்கிறது இல்லை. தற்காலிகமாக அவர் சொர்க்கத்தில் இருக்கிற வரைக்கும் ஒரு முக்தனாக இருக்கலாம். கர்த்தாவாயுமே புசிப்பவனாய், கர்த்தானா கர்த்திருவம், கர்த்தா நான் செய்பவன் என்று வேதத்தில் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மாக்களை செய்பவனாக அவன் இருக்கின்றான். பிறகு புசிப்பவனாயும் அதனுடைய கர்ம பலனை அனுபவிப்பவனாகும். போக்தாங்கிறது கர்த்தா, போக்தாங்கிறது அவனுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது. அவன் கர்மாவை செய்து தான் ஆகணும். கர்மா செய்தால் கர்ம பலன் வரும். கர்ம பலனை அனுபவிக்கிற பொழுது அவன் போக்தா. அதனால் கர்மா போக்தாக அனுதினமும் அமர்தலாலே ஒவ்வொரு நாளும் எப்பொழுதுமே அவன் அப்படித்தான் இருக்கின்றான். அதன்மமொடு தர்மம் அதனால், அனுதினமும் அதன்மமொடு தர்மம் அதனால் அமர்தலாலே
நிதம் பெத்தனே அப்படி அன்வயம் பண்ணிக்கலாம். அதர்மத்தோடு எதை செய்யக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கு, எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கு. செய்யக்கூடாததை விளக்க வேண்டும், செய்ய வேண்டியதை அனுதினமும் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த ஜீவன் எப்பொழுதும் கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் இருக்கிறார். ஏற்கனவே செய்த கர்ம பலனை அனுபவிக்கிற பொழுது போக்தா, புதிதாக இவன் கர்மா பண்ணுற பொழுது கர்த்தா. அதனால் இது ஒவ்வொரு பொழுதுமே இரண்டும் மாறி மாறி தான் இருக்கின்றது. நிதம் பெத்தனே, அதனால் எப்பொழுதும் அவன் பெத்தன். பெத்தன்னா பத்தன், சம்சாரத்தில் பந்தப்பட்டு இருப்பவன். இந்த கர்ம பலன், கர்மத்துக்கும் கர்ம பலனாலையும் கட்டப்பட்டு இருப்பவன். அதான் பெத்தன்னா பத்தன் அர்த்தம், பந்தத்தை உடையவன். எப்பொழுதுமே கர்ம பலன், கர்ம பலன்கிற கட்டுக்குள் இருப்பவன். அன்றி ஒரு காலும் முக்தன் நயமாக அலன். நீதியா சாஸ்திர சொல்றபடி, இந்த கர்ம காண்டத்தோட கருத்துப்படி ஒரு காலம் அவன் முக்தன் அல்ல என்று கர்ம காண்டத்தினில் நன்றும். இது கர்ம காண்டத்தில் இவ்வாறு சொல்லி இருக்கின்றது. ஆத்மா நன்னும் ஆத்மா இதன்றே, ஆத்மாவினுடைய ஸ்வரூபம். உடம்புக்கு வேற ஒன்று இருக்குங்கிறத அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஏன்னா வேற லோகத்துக்கு போய் புண்ணிய பாப பலனை அனுபவிக்கணும்னாக்க இந்த உடம்போட போக முடியாதுன்னு தெரியுது. உடம்பை விட்டுட்டு தான் போகிறான். இப்போ உடம்பே ஆத்மா இல்லைங்கிறது தெரிவு. கர்மகாண்டத்தில் உடம்பே ஆத்மா கிடையாது, உடம்புக்கு வேற உள்ள இருந்து கர்மாவை செய்பவனும் கர்மாவை அனுபவிப்பவனுமாக ஒன்று இருக்கின்றது. அது ஆத்மானா. ஆத்மாவே கர்மாவை பண்ணுது, கர்மா பலனை அனுபவிக்கின்றது உடம்பின் வாயிலாக. அது ஒரு உடல் அடுத்த உடல் என்று வேற வேற லோகங்களுக்கு சென்று தான் செய்த கர்ம பலனை அனுபவிக்கின்றது. அதான், அதனால் உடம்புக்கு வேற ஆத்மா இருக்கு என்பது அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் ஆத்மா கர்த்தா போக்தா, கர்மவசப்பட்டவன், கர்ம கட்டுக்குள் எப்பொழுதும் இருப்பவன். அடுத்து உபாசனை, உபாசகர்கள். அதற்கு வேதத்தினுடைய இன்னொரு பாகம் உபாசனையை சொல்லுகின்றது. அல்லது மற்ற ஈஸ்வர பக்தி, மற்ற மதங்கள் எல்லாம் நாடு பிரமாதாவினுக்கும் அஞ்ஞானத்தில் நவில் மலம் கண்மம் அதனால் உயருதல் இல் பெத்தனாய் ஒருவன். இந்த பிரமாதாவுக்கு அஞ்ஞானத்தினால மலமானது இருக்கின்றது. ஆணவ மலம், கண்ம மலம், மாயா மலம். இப்படி அவித்யா காம கர்ம, நம்ம வேதாந்தத்தில் அவித்யா கர்ம காம கர்மன்னு சொல்கிறோம். அவித்யா, அவித்யானால காமா, காமத்தினால கர்மா. இது இயல்பாக இருக்கின்றது. அஜ்ஞானம் அனாதியானது. அதனால் அனாதி அவித்யா. அஜ்ஞானம் அனாதியானது. அஜ்ஞான காரியமாக காமம் இருக்குது. காமம், குரோதம், விருப்பு வெறுப்புங்கிறது வருகின்றது. அதனால் தூண்டப்பட்டு கர்மாவை செய்கின்றோம். அதனால் அவித்யா காம கர்மா. மற்ற மதங்கள் அதை வேறு வேறு பெயரில் சொல்லுது. ஆணவ மலம், கண்ம மலம், மாயா மலம் என்று அப்படி பல மலங்கள் இருக்குது. அதனால் இந்த பிரமாதாவினிடத்தில், ஜீவனிடத்தில் அஞ்ஞானத்தினால இந்த மலங்கள் இருக்கின்றன. அதனால் அவன் பெத்தனாய் ஒருவன். அவன் எப்பொழுது பத்தனாக, சம்சாரியாக, கர்ம இந்த மலங்களால் பந்தப்பட்டவனாக, கட்டுப்பட்டவனாக, அதனால் இன்ப துன்பத்தை அனுபவிப்பவனாக அவன் இருக்கின்றான். ஆனால் ஞானத்தினில் உயர் முக்தன் ஆவன் என்றே உபாசனா காண்டத்தில் ஆன்மா இதென்றுதான் உரைத்திடும். ஞானத்தினால், ஞானத்தில்ங்கிறது அவர்களுக்கு வித்யாங்கிறதே உபாசனை தான். அவித்யானா கர்மா, ஈசாவாசி உபனிஷத்துலாம் பார்க்குறோம். அவித்யாங்கிறது கர்மாவை குறிக்கிறது, வித்யாங்கிறது உபாசனையை குறிக்கின்றதுன்னா. அதனால் ஞானத்தினால்னா அந்த உபாசனா பலத்தினால அவர்கள் முக்தியை அடைவார்கள். அதனுடைய பலனை பெறுகின்ற பொழுது முக்தியை அடைகிற. வெறும் கர்மா மட்டும் பண்ணால் முக்தி இல்லை, உபாசனையும் சேர்த்து பண்ணுற பொழுது அவர்கள் அமிர்தத்துவம் அஷ்ணுதே அப்படின்னு. அமிர்தத்துவம்னா இந்த காலம் சொர்க்கலோகத்தில் இருக்கிறது, வேறு லோகத்தில் இருக்கிறதுங்கிறதா அவர்களுக்கு அமிர்தத்துவம். அல்லது அந்த தேவதா ரூபத்தை அடைந்து சாரூபம், சாமீபம், சாயுஜ்யம், அதுதான் உபாசனா பலன். அதை அடையிறது என்பது தான் முக்தி. ஆனால் முக்திங்கிறது இங்கே இல்லை, வேற லோகத்தில் இருக்கின்றது. வேற லோகங்கிற பொழுது கர்ம பலனால் அடையக்கூடிய லோகங்கள் இருக்கின்றன, உபாசனையினால் அடையக்கூடிய லோகங்கள் பிரம்மலோகம் முதலானவை, அந்த லோகங்கள் இருக்கின்றன. அதனால் அந்த ஞானத்தினால் உயர் முக்தன் ஆவன். அப்போ இப்போ அவன் சம்சாரியாக தான் இருக்கிறான். அது சம்சாரியாக இருக்கிறதுங்கிறத சத்தியமாக கருதுகின்றன. அதே சமயம் இவருடைய உபாசனா பலத்தினால
அவன் முக்தியை அடைய முடியும். அப்போ முக்திங்கிறது ஒரு காலத்தில் வரக்கூடியதாக உபாசனை சொல்லுகின்ற சாஸ்திரங்கள் உபாசனா காண்டமானது கூறுகின்றது. வேதாந்தம் என்ன சொல்லுது கடைசியா? வேதமே 3 பகுதி. ஒன்று கர்மம் உபாசனை, இன்னொன்று ஞானம் ஞானகாண்டம்ங்கிற வேதாந்தம். ஜீவனுக்கும் அயலாகி நிர்விகார அவ்வறிவதாம் எமக்கு ஆகும் பெந்த தொடக்கம்ங்கிறது தொடக்கம்னா பெந்த தொடக்கம் அணுகல் ஒரு காலத்தும் இல்லாதபடியினாலே. இந்த ஆத்மாவுக்கு ஜீவனுக்கும் அயலாகி ஜீவனுக்கும் வேறாக இருக்கின்றான். மற்ற இந்த கர்ம உபாசனா காண்டங்கள் ஜீவன்கிறதையே ஆத்மாவா சொல்லுது. அதுக்கு மேலே அடுத்த படிக்கு போகிறதில்ல. உடம்புக்கு வேற ஒரு ஜீவன் இருக்கிறார், சூக்ஷ்ம சரீரம் இருக்குது, அதில் அபிமானி இருக்கிறான். அவன் ஸ்தூல சரீரத்தை விட்டுட்டு சூக்ஷ்ம சரீரத்தோட வேலை லோகத்துக்கு போகிறான், அங்கே புண்ணிய பாவ பலனை அனுபவிக்கிறான். அவ்வளோதான். அந்த ஜீவனுக்கு மேலே பிரதிபிம்ப சைத்தன்யம்ங்கிறதெல்லாம் இல்லை, ஜீவனே தான் ஆத்மா அப்படிங்கிறது அங்கே. இங்கே என்னது? ஜீவனுக்கும் அயலாகி. வேதாந்தத்தில் என்ன சொல்லுது உபனிஷத்துக்கள்? ஜீவனுக்கும் அயலாகி. துவாசுபர்ணா மந்திரங்கள்லாம் இருக்கு. 2 பறவைகள் இருந்ததுன்னா, ஒன்று அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு, ஒன்று சாட்சியாக பார்த்துக்கிட்டு இருக்குனாக்க. அப்போ ஜீவன் இருக்கிறான், ஜீவனுக்கு வேறாக ஒரு ஆத்மா இருக்கின்றது. அதனால் ஜீவனுக்கும் அயலாகி நிர்விகாரமாக அவ்வறிவதாம் எமக்கு ஆகும். அதை அறிகின்ற அந்த நிர்விகாரனாக இருந்து ஜீவனையும் ஜீவன் செய்கின்ற கர்மாவையும் அது கர்ம பலனை அனுபவிப்பதையும் பார்த்து கொண்டிருக்கின்ற அறிவு. அந்த அறிவதாம் எனக்கு, அதையும் அறிகின்ற அறிவாகிய எனக்கு, சாட்சியாகிய ஆத்மாவாகிய எனக்கு ஆகும் பெந்த தொடக்கம் ஒரு காலத்தும் இல்லாதபடியினால். அதனால் அந்த பந்தம் ஏற்படுதல் என்பது ஒரு காலத்திலும் இல்லை. பந்தம் வர்றதுங்கிறது, பந்தத்தில் இருக்கிறேன் என்பதே இல்லை. பந்தம் விடுதலை ஆகணும், பந்தத்திலிருந்து விடுதலை அடையணும் நினைக்கிறமே ஒழிய பந்தத்தை அடைந்தோம் என்பது ஒரு பொழுதும் இல்லை. அறியாமையினால பந்தம் அடையப்பட்டதாக நினைக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் ஆத்மா எப்பொழுதுமே நித்திய முக்தமாக இருக்கு. அது ஒரு பொழுதும் கர்மாவை செய்யவில்லை, கர்ம பலனை அனுபவிப்பது இல்லை. அறியாமையில் இருக்கிற ஜீவன் பந்தத்தை அடைந்ததாக நினைக்கின்றான். பெந்த தொடக்கம் அணுகல் ஒரு காலத்தும் இல்லாதபடியினால். ஞானம் வந்த பிறகு முக்திங்கிறது இல்லை ஆத்மாவுக்கு ஞானம் வந்த பிறகு முக்திங்கிறது இல்லை, அது நித்திய முக்தம். ஞானம் இல்லாத பொழுது மனசு அஜானத்தினால மூடப்பட்டு இருக்கக்கூடிய மனசு தன்னை பத்தனாக கருதியது. அந்த மனசுக்குத்தான் முக்தி என்ற விடுதலை. மந்திரம் சொன்னேன், மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷ யோகம். பந்தமும் மனசுக்கு தான், மோட்சமும் மனதுக்கு தான். மனது தான் அறியாமையினால் பந்தத்தை அடைந்திருக்கின்றது. பிறகு ஞானத்தினால் அந்த அறியாமை நிவர்த்தியாகின்ற பொழுது அதிலிருந்து விடுதலையை அடைகின்றது. நான் ஆத்மா என்று புரிந்து கொண்டு விடுதலையை அடைகின்றது. அஜான காரியமான அத்தியாசம் 2 இருக்கு. ஆவரண சக்தி, விக்ஷேப சக்தி. மாயையினுடைய 2 சக்தி. ஆவரண சக்தி சொரூபத்தை மறைக்குது, அவித்யா. விக்ஷேப சக்தி என்ன பண்ணுது? இந்த இன்னொன்றை அனாத்மாவை ஆத்மாவாக காட்டுகின்றது. நான் ஆத்மாங்கிறத ஆவரண சக்தி மறைத்திருக்கின்றது. சரீரத்தை, அனாத்மாவை ஆத்மா என்று விக்ஷேப சக்தியானது நினைக்க செய்கின்றது. அதுதான் பந்த காரணம். இப்போ இந்த 2ம் சாஸ்திர சிரவணத்தினால நீங்குகின்ற பொழுது சொரூபம் விளங்குகின்றது. அதனால் ஆத்மா நித்திய முக்தமாக இருக்கின்றது, ஒரு காலத்தும் இல்லாதபடினால். அதனால் பெந்த தொடக்கம் அணுகல், பெந்தம் வந்து சேர்தல் என்பது ஒரு காலத்தும் இல்லாதபடியினால், ஒரு பொழுதும் எனக்கு இல்லை என்பதனால் அமர் நித்திய முக்தன் நாம் நித்திய முக்தராக இருக்கின்றோம். ஆத்ம லட்சணம், நான் நித்திய முக்தன். என்னை நான் பத்தன் என்று நினைத்து கொண்டிருந்த பொழுதும் முக்தனாகவே இருந்திருக்கிறேன். ஆத்மா முக்தனாகவே இருந்திருக்கின்றது. அதனால் கர்ணன் ராதேயன் நினைத்து கொண்டு இருக்கிற பொழுது அவன் கவிதையன் தான். கர்ணன் தான் யாருன்னு தன்னுடைய அம்மா அப்பா அவனுக்கு தெரியாமல் இருந்தது, யார் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்தது. அதனால் வளர்த்த தாய் தந்தையரை தன்னுடைய தாய் தந்தையராக நினைத்தான். அவன் நினைத்திருக்கிற பொழுதும் உண்மை வேறு தானே, உண்மை மறையலை, அவனுக்கு உண்மை தெரியாமல் இருந்தது, அவ்வளவுதான்.
அதே தான் அனாதி முக்தன் அடுத்த லட்சணம். அதனால் நித்திய முக்தன், முக்தன்கிறது மட்டும் இல்லை, நான் நித்திய முக்தன். அதான் வேதாந்தத்தோட சிறப்பான விஷயம். மற்ற எல்லா மதங்களுமே இந்த அத்வைதத்தை தவிர, அத்வைத சித்தாந்தத்தை தவிர மற்ற வைதிக மதங்கள், வைதிக விரோதமான மதங்கள், ஆஸ்திக நாஸ்திக மதங்கள் எல்லாமே முக்திங்கிறது அது ஒரு காலத்தில் அடையக்கூடியதாகத்தான் சொல்லுது. ஏன்னா துவைத்தம்ங்கிறது இந்த ஜெகத் சத்தியம்னு சொல்கிறதுனால இதிலிருந்து விடுதலை அடைதல் என்பது தான் முக்தி என்பது அவர்கள் கருத்து. ஆனால் வேதாந்தம் சாஸ்திரம் தெல்ல தெளிவாக சொல்லி இருக்கு, அத்வைதம் தான் சத்தியம், அத்வைதம் தான் இருக்குங்கிறதுனால முக்தி என்பது ஆத்மாவுக்கு நித்திய ஸ்வரூபமாக இருக்கின்றது. அதனால் அனாதி முக்தன், நித்திய முக்தன் மட்டுமல்ல, அனாதி முக்தன், ஆதி இல்லாமல் இருக்கின்றது. ஒரு காலத்தில் முக்தி அடைகிறேங்கிறது இல்லை, எப்பொழுதுமே முக்தி இருக்கின்றது. 36வது பாடல். ஆமயர்வில் மூவர் முதல் தேவர் சாலோக ஆதி எனக் கற்பிதமாய் அழியும் முக்திக்கு ஏமமுறப் புறம்பாக சித்தித்தென்றும் எள்ளளவும் கிரகிக்க விடக்கூடாததாய் தோமரு சச்சித் சுகமே வடிவாம் தம்மை ஸ்ருதியினால் உணர்கின்றது அநாதிமுத்தி. ஆமதனால் ஏழைந்தின் மேலாம் நாமே அநாதிமுத்தன் என அகத்தில் அறிய வேண்டும். ஆமயர்வில் மூவர் முதல் தேவர் சாலோக்க ஆதி என கற்பிதமாய் அழியும் முக்திக்கு ஏமமுறப் புறம்பாகச் சித்தித்தென்றும் எள்ளளவும் கிரகிக்க விடக்கூடாததாய் எள்ளளவும் கிரகிக்க விடக்கூடாதாய் தோமரு சச்சித் சுகமே வடிவாம் தம்மை ஸ்ருதியினால் உணர்கின்றது அநாதிமுத்தி. ஆமதனால் ஏழைந்தின் மேலாம் நாமே அநாதிமுத்தன் என அகத்தில் அறிய வேண்டும். ஆம் அயர்வில் மூவர் முதல் தேவர், மூவர் முதலான தேவர்கள். மூவர் யார்? பிரம்மா விஷ்ணு சிவன் முதலான தேவர்கள். அவர்கள் அருளால் கிடைக்கின்ற சாலோக பிரம்மலோக பிராப்தி அல்லது வைகுண்ட பிராப்தி, கைலாச பிராப்தி இருக்கே, அது அவர்களுடைய 3 தேவர்களால் அருளப்படுகின்ற புத்தி. அவர்களுடைய லோகத்துக்கு கூட்டு அழைத்து செல்வது என்பது தான். நல்ல சிவபக்தனாக இருந்த சிவகணங்கள் கூட்டு போவாங்கன்னா, சிவகணங்களில் கைலாசத்துக்கு அழைச்சிட்டு போவாங்கன்னு. அவர் விஷ்ணு வைஷ்ணவராக இருந்தாக்க பெருமாள் அழைச்சிட்டு போவார். பெருமாளோ அல்லது விஷ்ணு கணங்கள் அவர்கள் அழைத்துட்டு செல்வார்கள். அங்கே வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க. அந்த வைகுண்டத்தில் பெர்மனண்ட் விசா கிடைச்சா அதான் சாலோக முக்தினா. அங்கேயே திரும்பி வராமல், புண்ணியம் இருந்தால் போயிட்டு வந்துடுவார். ஆனால் மிகுந்த புண்ணியம் இருந்து பராபக்தி எல்லாம் இருக்கே, அவர்கள் அதற்கு சொல்லக்கூடிய சாதனங்கள் பராபக்தி, பரிபூர்ண சரணாகதி. அதனால் அவர்களுக்கு அங்கே வைகுண்டத்தில் பெர்மனண்ட் விசா. சாலோக ஆதி எனும் கற்பிதமாயினா சாலோக முக்தி. சாலோகம் முதலான, இப்போ சாலோகம் இருக்குது, அதுலேயும் இன்னும் புண்ணியம் பண்ணியிருந்தாக்கா சாமீபம் இருக்குது, அதுக்கப்புறம் சாரூபம் இருக்குது, அதுக்கப்புறம் சாயுஜ்யம்னா சாலோகம். அவர் இருக்கக்கூடிய லோகத்துக்கு போகிறதுன்னா அந்த லோகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருப்பார், ஆனால் அங்கே இருக்கிறதே அவருக்கு ஒரு ஆனந்தம்னா. அதற்கப்புறம் சாமீபம்னா கொஞ்சம் பக்கத்தில் அவருடைய அரண்மனையில் ஹெட் குவார்ட்டர்ஸில் அவருக்கு வேலை கிடைக்கும், அங்கே இருப்பார். அவர் அணுக்க தொண்டனா பக்கத்துலேயே இருப்பார்னா அது சாரூபம். இன்னும் சாமீபம் பக்கத்தில் சமீபமாக இருக்கிறதுன்னா. அதுக்கப்புறம் இன்னும் நல்ல பக்தி இன்னும் சரணாகதி எல்லாம் இருந்தால்
பராபக்தி இருந்தா, சாரூபம்னா அவரை மாதிரி அவர் அளவுக்கு அதே மாதிரி அவர் ஆயிர மாட்டார், அவர் இருக்கார், அதே மாதிரி இவரும் இருப்பார்னா. இன்னொரு விஷ்ணு மாதிரி ருத்ரர் மாதிரியே 11 ருத்ரர் 12 ஆதித்யர்னு சொல்கிற மாதிரி இவரும் அதே ரூபத்தில் அங்கே இருப்பார். அப்படி அந்த ரூபத்தை எடுத்துக்கொண்டு அந்த உபாசனையினுடைய பலன் அதெல்லாம் சொல்லியிருக்கு. பக்தியினுடைய பலன், உபாசனையுடைய பலன், அந்த தேவதா ரூபமானது கிடைக்கும். அந்த தேவதையை போல அவர் இருப்பார். ஆனாலும் இந்த படைத்தல் காத்தல் அழித்தல்ங்கிற சக்தியெல்லாம் கிடைக்காது, அது அவருக்கு மட்டும்தான் இருக்கிறது. அந்த மாதிரி ரூபத்தில் அவர்கள் இருப்பார்கள், அவ்வளோதான். இங்கே நம்ம வேஷம் போட்டுக்கிற மாதிரி அந்த ரூபத்தில் அவர்கள் இருப்பார்கள். அதுக்கப்புறம் அவரை சாயுஜ்யம்னா அவரோட 2 கலந்து விடுவார்கள். ரொம்ப பக்தி இருந்து இன்னும் இருந்தால், அதற்கு அடுத்த உயர்ந்த நிலையில் இருந்தால் சாயுஜ்ய முக்தியானது கிடைக்கின்றது. அங்கேயே அவரு இருக்கிறார், அவருக்குள்ள ஒரு அங்கமாக கலந்து விடுவார், அவ்வளோதான். அப்படி இது கற்பிதமாய், அதனால் சாலோக ஆதியன கற்பிதமாய் அழியும் முக்திக்கு ஏமமுற புறம்பாக. ஏமம்னா இன்பம், ஏமாப்பு உடைத்து அப்படின்லாம் சொல்லியிருக்கல, சிறப்பு மேன்மை உயர்வு இன்பம்னு அர்த்தம். இதெல்லாம் அதனால் சாலோக்கம் முதலான முக்திகள் அழியக்கூடிய முக்தி, அது கற்பிதமாக இருக்கிறது, அழியக்கூடிய முக்தியாக இருக்கின்றது. ஏமமுறை இன்பமுறை, இன்பமே வடிவாக இருக்கின்ற. புறம்பாக, அந்த அழியக்கூடிய முக்திக்கு புறம்பாக. சித்தித்து என்றும் எல்லளவும், இது அடையப்பட்டது, சித்தித்தது, இது வரைக்கும் இல்லை, இப்போ வந்து விட்டதுன்னு. இந்த முக்தி ஒருவர் இல்லாமல் இருந்தார், இப்போ தான் சாலோக்கம் அந்த லோகத்துக்கு போயிருக்காருன்னு. அப்போ இது வரைக்கும் அடையப்படாமல் இருந்து இப்பொழுது அடையப்பட்டதாக சித்தித்தது என்றும், எல்லளவும் கிரகிக்கக்கூடாததாய் விடக்கூடாததாய் சேர்த்துக்கொள்ளணும். கிரகிக்கிறதுனா எடுத்துக்கொள்வது, விடுறதுன்னா விடுறதுன்னு. நமக்கு புறத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்மள்கிட்ட இல்லாமல் இருக்குது, நம்ம அதை அடைகிறோம், அது கிரகிக்கிறது. எது விஷயமாக இருக்கிறது, உபனிஷத்தில் வருது, சாந்தோக்கிய உபனிஷத்தில் வருது, எது விஷயமாக இருக்கின்றதோ, கிரகிக்கக்கூடியதாக இருக்கின்றதோ, அது அல்பம் மர்த்தியம், அது அல்பமானது. எது விஷயமாக இருக்கிறதோ அதுக்குன்னு ஒரு வரையறை இருக்குது. அப்புறம் அழியக்கூடிய தன்மை உடையதாக மர்த்தியமாக இருக்கின்றது. அல்பம் மர்த்தியம் துக்கம் 3 இருக்குது. விஷயத்துக்கு இருக்கக்கூடியது, அடையக்கூடியதாக எது இருக்கோ அது அல்பமானதுன்னா அதற்குன்னு ஒரு வரையறைங்கிறது இருக்குது. அதை விட பெரிய பொருள் இருக்குது. அடையக்கூடிய ஒரு பதவின்னா அதுக்கு மேலே பெரிய பதவின்னு இருக்குது. இல்லை அடையக்கூடிய ஒரு பொருள்னா அதற்கு மேலே இருக்குது. அதனால் அது அல்பமானது. அதுக்கப்புறம் அதற்குன்னு மர்த்தியம் அழியும் தன்மை இருக்கின்றது. அது நிரந்தரமாக அப்படியே இருக்காது, காலத்தினால அழிந்து போய்விடும். அதுக்கப்புறம் அது இருக்கிற பொழுது துக்கமாக இருக்கும்னா, அது துக்கம் கலப்போட தான் இருக்குது விஷயமாக இருக்கிற பொழுது. ஏன்னா விஷயம் அநேகம் இருக்குது. ஒரு விஷயமே எல்லா விதத்துலேயும் திருப்தி அவர்களுக்கு தந்து விடுமான தராது. அந்த விஷயத்தில் அவருக்கு பணம் நிறையா இருந்தால் பண விஷயத்தில் திருப்தி இருக்கலாம், அல்ல மற்ற விஷயங்கள் குழந்தை இல்லாமல் இருக்கலாம், மற்ற இதெல்லாம் இருக்குது. சக்கரவர்த்தியாக இருந்தார், குழந்தை, அவருக்கு ஒரே ஒரு பிரச்சனைனா, நம்ம புராணக்கரையில் பார்த்தாக்கா தசரதர் தொடங்கி எல்லாம் இருக்குது, ஒன்று புத்திர பாக்கியம் மட்டும் இல்லைன்னா. அப்போ எல்லாமே புத்திர பாக்கியம் இருக்குது, அப்படியே ஒரு ஆள் இருக்கான், புத்திர பாக்கியம் இருக்குது ஆனால் சரியாக இல்லைன்னா அது பிரச்சனை இல்லை. புத்திரன் நிறைய குசேலர்னா, புத்திரன் நிறையா இருக்குது ஆனால் அதுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு வழி இல்லைன்னா. ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காதுங்கிறதான் உலகத்தினுடைய தன்மை. அதனால் துக்க ஸ்வரூபம் தான். அதனால் எதில் இருக்கோ அதில் நமக்கு திருப்தி இருக்கிறத விட இல்லாத விஷயங்களை குறித்து தான் துக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம இருக்கிறத பெருசாக நினைக்க மாட்டோம். எது போச்சோ எது இல்லையோ, ஐயோ இது இல்லையே நம்மள்கிட்ட இல்லையே அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் இயல்பாக இருக்கும். அதனால் அது துக்கம்னா. அதனால் கிரகிக்கக்கூடியதெல்லாம் இப்படி இருக்கின்றது. இந்த ஆத்மா கிரகிக்கக்கூடியதாக இருக்கின்றதான்னா ஆத்மா நித்திய சித்தமாக இருக்குது. அதனால் ஆத்மா அடையப்படக்கூடியதாக நான் என்னை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்ல முடியுமான்னு? நான் புறத்தில் இருக்க எதையாவது அடைய முயற்சி பண்ணலாம். என்னை நானே அடைதல் என்பது சாத்தியம் இல்லை. ஆகவே அது கிரகிக்கத்தக்கதாக இந்த ஆத்மாவானது இல்லை. அதுக்கப்புறம் விடத்தக்கதான சில இது போனால் நிம்மதிங்கிறோம், சிலது அடைந்தால் சேர்ந்தால் நிம்மதி, இருந்து குடைச்சல் கொடுத்துட்டே இருந்தாக்கா விவாகரத்து பண்ணிட்டா பிரச்சனை முடிஞ்சது அப்படின்னு நினைக்கலாம். அது மனைவியாக இருக்கலாம், அல்லது
உடம்பாகவே இருக்கலாம், நம்முடைய உடம்பாகவே இருக்கலாம், இல்லை கணவனாக இருக்கலாம், இல்லை குழந்தைகளாக இருக்கலாம், பெற்றோர் ஏதோ ஒன்று அது போனால் நிம்மதி அப்படின்னு நினைக்கிறோம். இப்படி ஆத்மாவை விட்டுற முடியுமானா விடவும் முடியாது. ஆத்மாவை விட முடியாது. சரீரத்தை வேணால் விடலாமல் வெளியே ஆத்மாவை ஏன்னா விடுபவனுடைய சொரூபமாக இருக்கிறது அது. அதனால் ஆத்மா விடக்கூடியதும் அல்ல, ஆத்மா கிரகிக்கக்கூடியது அடையக்கூடியதும் அல்ல, ஆத்மா விடக்கூடியதும் அல்ல. அப்போ எப்பொழுதும் அது நித்திய சித்தமாக இருக்கின்றது. அல்ல தோமரு சச்சித் சுகமே வடிவாம் தம்மை, சச்சு சுகமாக இருக்கின்ற அப்படி கிரகிக்கக்கூடிய கூடாததாய் விடக்கூடாததாய் ஏமமுறை இன்பம் உடையதாக சித்தித்தது என்றும் எல்லளவும் இதை இனிமேல் அடையப்பட வேண்டியது என்று கிரகிக்கக்கூடியதாகவோ அல்லது இதெல்லாம் விட்டுட்டா நிம்மதி என்றோ இல்லாமல் ஆத்மா சொரூபமாக இருக்கின்றது. சச்சித் சுகமே வடிவாக, சச்சிதானந்தமே வடிவாக தம்மை ஸ்ருதியினால் உணர்த்துகின்றது. நம்முடைய யதார்த்த சொரூபம் எது என்று ஸ்ருதியானது உணர்த்துகின்றது. அதனால் இப்படிப்பட்ட தன்னுடைய சொரூபத்தை ஸ்ருதி வேத வாக்கியத்தினால வேதாந்த சாஸ்திர விசாரத்தினால ஒருவன் அறிந்து கொள்ளுகிறான். அப்படி அனாதி முக்தினா ஆகவே அப்படி அனாதியாக இருக்கின்ற ஆத்மாவை அறிந்து கொள்வது தான் முக்தி. ஆத்மா போய் அடையப்பட வேண்டியதில்லை, அது அனாதியாக இருக்கின்றது, சொரூபமாக இருக்கின்றது, கிரகிக்கப்படத்தக்கதாகவோ விடத்தக்கதாகவோ இல்லை. அப்படி நான் இருக்கின்றேன் என்று புரிந்து கொள்வதுதான் முக்தி, அனாதி முக்தி ஆம். அதனால் 7 மேலாம் 7 35 அனாத்ம தத்துவம், 36 தத்துவத்தில் 35 தத்துவம் மித்யா. ஆகவே அது விடத்தக்கது. விடத்தக்கதுன்னா அங்கேயும் மித்தியான்னு புரிஞ்சுக்கிட்டா போதும், விடுறதுக்கு ஒன்றும் இல்லை. பொருள் உண்மையிலே இருந்தால் தானே விட முடியும். அது மித்தியான்னு புரிந்து கொண்டால் போதுமானது. காணல் நீரை விடுதல்னா காணல் நீரை விட வேண்டாம், அது விட முடியாது. ஏன்னா அது இல்லவே இல்லை. அது இருக்குன்னு நினைத்தது புத்தியினுடைய தோஷம். புத்தியிலிருந்து அந்த சத்தியத்துவத்தை நீக்கிறது என்பது தான் விடுறது. அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது. அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது உண்மை என்று நினைக்கிறது தான் பிரச்சனை. அதனால் கயிற்றுல இருக்க பாம்பை விட்டுட்டேன்னா பாம்பை விட வேண்டாம், பாம்பு அங்கே இல்லவே இல்லை, இருக்கிறதா புத்தியில் நினைச்சோம், அந்த நினைப்பை விட்டு விட்டால் போதுமானது. அதனால் 7 மேலாம் நாமே அனாதி முக்தன். இந்த 35 தத்துவங்களுக்கும் மித்யாவான 35 தத்துவங்களுக்கும் மேலாக இருக்கின்ற சத்தியமான அனாதி முக்த ஸ்வரூபமான ஆத்மா நான் என்று புரிந்து கொள்ளுதல். நாமே அனாதி முக்தன், ஆத்மாவாகிய நாமே அனாதி முக்தன் என அகத்தில் அறிய வேண்டும் என்று மனதில் அறிய வேண்டும், சிந்திக்க வேண்டும். அதனால் மனதிற்கு விடுதலைன்னு முன்னாடி பார்த்தோம். மனதிற்கு விடுதலைங்கிறத விட மனதிலிருந்து விடுதலை, இதை நான் அடையணுங்கிற எண்ணத்தில் இருந்து விடுதலைன்னா, மனதிலிருந்து விடுதலை அடையிறது தான் முக்தி. மனதிற்கு விடுதலை கொடுக்கணும்னா மனது அது மித்தியாவே, அதுக்கு ஏன் விடுதலை கொடுக்கணும்? அது பந்தத்தில் இருக்குங்கிறதும் கற்பனை, அது இருக்குங்கிறதே கற்பனை. மனதுன்னு ஒன்று இருக்குங்கிறதே கற்பனை. அதனால் மனதுக்கு முக்திங்கிறது வேண்டியது இல்லை. மனது நான் மனதிலிருந்து விடுபடுதல் என்பது தான் முக்தி. நான் அனாதி முக்தன் என்று அகத்தில், அது எங்கே நினைக்கிறதுனா அதையும் மனசில் தான் நினைக்கணும். மனசில் தான் நான் அனாதி முக்தன், ஆத்மா அனாதி முக்த ஸ்வரூபம் என்று மனதில் நினைத்து மனதில் புரிந்து கொள்வதன் மூலம் அதை தொடர்ந்து சிந்திப்பதன் மூலம் மனது நான் என்ற எண்ணத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும். அவர் விடுதலை அடையிறதுக்கு இந்த தியானம், இந்த சிந்தனையானது நமக்கு உதவும். அனாதி முக்தன் என அகத்தில் அறிய வேண்டும். அதுக்கப்புறம் அடுத்த லட்சணம் அச்சுதன். நழுவல் சுதம் நழுவாது அச்சுதம் அதாகும். நாடும் ஒரு 100 மேலிராமல் நழுவுகின்ற தூள உடல் பிரளயத்தில் நழுவு லிங்க உடல் பூத ஞானம் தன்னில் நழுவு அவித்தை மாயை பரஞ்சீவனாக
நவிலும் ஐயேழுக்கு அயலாய் சுகச்சித்தத்தாய் சுக சித்து சத்தாய். சத்து சித்து ஆனந்தத்தை மாற்றி போட்டிருக்கிறார், அவ்வளோதான். சுக சித்து சத்து ரிவர்ஸில் வந்துருக்கு, வேற ஒன்றும். நழுவல் இல்லாது எக்காலும் தானே ஆக நன்னி விலங்கிடுதலின் அச்சுதன் நாம் ஆகும். நழுவல் சுதம் நழுவாது அச்சுதம் அதாகும். நாடும் ஒரு நூறாண்டின் மேலிராமல் நழுவுகின்ற தூள உடல் பிரளயத்தில் நழுவுலிங்க உடல் பூத ஞானம் தன்னில் நழுவு அவித்தை மாயை பரஞ்சீவனாக நவிலும் ஐயேழுக்கு அயலாய் சுகச்சித்தத்தாய் நழுவல் இலாது எக்காலும் தானே ஆக நன்னி விலங்கிடுதலின் அச்சுதன் நாம் ஆகும். சுதம் அப்படின்னா அழிய, தன் நிலையிலிருந்து நழுவுதல், கீழே செல்லுதல், நழுவுதல். அச்சுதம்னாக்கா நழுவுதல் இல்லாதது, தன்னுடைய சொரூபத்திலிருந்து கீழிறங்குதல் இல்லாதது. அவரே விளக்கம் கொடுக்கிறார். நழுவல் சுதம், நழுவுதல் என்பது சுதம். சுதம்ங்கிற வார்த்தைக்கு நழுவுதல் என்று பெயர். தன்னிலையிலிருந்து நழுவுதல், கீழிறங்குதல் என்பது. பழம் நல்லா பழுத்திருக்கு, அப்புறம் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது போயிடுது. கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய தன்மைகள் எல்லாம் மாறி அது அழுகி கெட்டுப்போக ஆரம்பிக்கின்றது. அப்போ அதனுடைய ஆரோக்கியமான நிலையிலிருந்து அழியும் நிலைக்கு படிப்படியாக போகின்றது. அப்படி மாறுபடக்கூடிய தன்மை, கீழிறங்கி செல்லுகின்ற தன்மைக்கு சுதம்னு பேர். அச்சுதம்னா அந்த நழுவுதல் இல்லாதது அப்படின்னா சொரூபத்தில் எப்பொழுதும் நிலைத்த தன்மை உடையது, மாறுபாடு இல்லாதது. கீழிறங்குதல் என்பது இல்லாதது, அதுக்கு அச்சுதம்னு பேர். இந்த சரீரம் முதலானவை எப்படி இருக்கு? நாடும் ஒரு நூறாண்டின் மேல் இராமல் நழுவுகின்ற ஸ்தூல உடல். இந்த ஸ்தூல உடலானது ஒரு 100 வருஷத்துக்கு மேலே, அதிகபட்சம் 100 வருஷம்னா 100 வருஷத்துக்கு மேலே இருக்கிறது. இல்லை, 100 வருஷமே பெரிய சாதனையாக இருக்குது. இப்போ 60, 50, 60, 70ன்னு அவரேஜாக 64, 65 வயசு தான் சொல்கிறான் இந்தியாவில் அவரேஜாக. அதுக்கு முன்னாடியே போயிடுறான், அது வேறு. ஆனால் சாதாரணமாக இருந்தால் ஒரு பூர்ண ஆயுள்னா 100 வருடம், 100 வருடம் இல்லை 116, 120 வருடம், சாதாரணமாக 100 வருடங்கிறது சாஸ்திரம் சொல்லுகின்ற கணக்கு. மனித சரீரத்துக்கு 100 ஆண்டுகள்ங்கிறது இயல்பான ஒன்று. அதனால் வேறு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் அதனால் 100 வருடம் இருக்க முடியும். வேறு பிரச்சனை இருக்குமா இருக்காதாங்கிறது நமக்கு தெரியாது. எதுவும் இல்லாமல் இருந்தால், விதி இருந்தால் இந்த அது விதி முழுசாக இருந்தாக்க 100 வருஷத்துக்கு அவர் இருப்பார். 100 வருஷம் வாழ்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா கேட்டால், அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா 99 வருஷத்துக்கு உயிரோடு இருக்கணும். 100 ஆண்டு வாழ்கிறதுக்கு 99 வருஷத்துக்கு சாகாமல் இருந்தால் 100 ஆண்டு வாழலாம். அவ்வளோதான் நமக்கு முடிஞ்சது, அது நம்ம கையில் இல்லை. சரி, அதனால் 100 ஆண்டின் மேல் இராமல் நழுவுகின்ற இந்த ஸ்தூல சரீரம் அதுக்கப்புறம் நழுவி படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நழுவ ஆரம்பித்து, இங்கே 40க்கு மேலேயே கொஞ்சம் கொஞ்சமாக நழுவ ஆரம்பித்து கடைசியில் மொத்தமாக அது போய் விடுகிறது. அதனால் ஸ்தூல உடலோட தர்மம் அவ்வளவு. அப்புறம் பிரளயத்தில் நழுவுகின்ற லிங்க உடல். இந்த சூக்ஷ்ம சரீரம் என்ன ஆகுது? பிரளய காலத்தில் அது அவ்யக்தத்தில் ஒடுங்கி விடுகின்றது. அது அழிஞ்சு போகிறதில்ல, திரும்ப வரும். ஆனால் அவ்யக்தத்தில் அது ஒடுங்கி விடுகின்றது பிரளய காலத்தில். அதனால் பிரளயத்தில் நழுவு லிங்க உடல். லிங்க உடல்ங்கிறது சூக்ஷ்ம சரீரத்துக்கு இன்னொரு பேர் லிங்க உடல். பூத ஞானம் தன்னில் நழுவு அவித்தை மாயை பரன் ஜீவ ஆக நழுவும் ஐயேழுக்கு அயலாய். இந்த
ஞானம் வர்ற பொழுது காரண சரீரம் இருக்கே, அவித்யா இருக்கே காரண சரீரம், அது எப்போ போகுதுன்னா பூத்த ஞானம் தன்னில் இந்த தோன்றி இருக்கக்கூடிய இந்த ஆத்மா அனாத்ம விவேகம் வருகின்ற பொழுது காரண சரீரமான அவித்தையானது நழுவுகின்றது. நழுவு அவித்தைங்கிறது அவித்யா காரண சரீரம். அது ஞானம் வருகின்ற பொழுது அழிந்து போய் விடுகின்றது. அதனால் அதுவும் அழியக்கூடியது. மாயை பரன் ஜீவன் ஆக, மாயை மாயா பிரதிபிம்ப சைத்தன்யம் ஈஸ்வரன், அதுக்கப்புறம் ஜீவன் ஆக நழுவும் நவிலும் நவிலின்மா சொல்லப்படும் ஐயேழுக்கு, ஐயேழு 35 தத்துவங்களுக்கு அயலாய் 36வது தத்துவமாய் சுக சித் சத்தாய், சுகஸ்வரூபமாகவும் சித்ஸ்வரூபமாகவும் சத்ஸ்வரூபமாகவும் இருக்கின்ற, சச்சிதானந்தமாய் இருக்கின்ற, நழுவல் இல்லாது எப்பொழுதும் நழுவி போகாததாக இருக்கின்ற, எக்காலும் தானே ஆக, எக்காலும் நழுவல் இல்லாது எந்த காலத்திலும், இதெல்லாம் ஒரு காலத்தில் நழுவக்கூடியது, அவ்வளோதான். இந்த காலம் சிறியதாகவோ பெரியதாகவோ இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக அனைத்தும் நழுவ, இந்த 3 சரீரங்களும் ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்கள் 3ம் காலத்தினால் அழிந்து போகக்கூடியது, நழுவி போகக்கூடியது, தன்னுடைய தன்மையிலிருந்து மாறுபடக்கூடியது. ஆனால் அப்படி எப்பொழுதும் நழுவி போதல் இல்லாமல் அழிந்து போதல் இல்லாமல் இருக்கின்ற தானே ஆக நன்னி விளங்கிடுதலின் ஆத்மா அச்சுதன் ஆகும். அச்சுதன் நாம் ஆகும், ஆத்மாவாகிய நாம் அச்சுதன் ஆகும். நாம் அழிவில்லாதவர்கள் ஆவர். உடம்புக்கு தான் அழிவு, ஆத்மாவிற்கு அழிவென்பது இல்லை. தன் நிலையிலிருந்து மாறுதல் என்பதோ நழுவுதல் கீழிறங்குதல் என்பதோ அது இல்லை. அது எப்பொழுதுமே பூர்ணமாக இருக்கின்றது, எல்லா காலத்திலும் அப்படியே இருக்கின்றது. மற்றதெல்லாம் காலத்தில் தோன்றியது காலத்தில் அழியும். ஆத்மா காலத்தில் தோன்றியதல்ல, அது அனாதி, அதனால் தோற்றம் இல்லாதது, காலாதீதம், காலம் கடந்தது. ஆகவே அதற்கு அழிதல் என்பது காலத்தினால் இல்லை. காலத்துக்கே அழிவு உண்டு, காலமே ஒரு காலத்தில் தோன்றியது தான், அதனால் காலத்துக்கும் அழிவு உண்டு, அதற்கு அழிவென்பது இல்லை. அடுத்த லட்சணம் க்ஷேத்ரஜன். க்ஷேத்ர மூல க்ஷேத்திரம்னா உடம்பு, பஞ்சபூதங்கள், அதுக்கு க்ஷேத்திரம்னு பேர். அழியக்கூடிய அனைத்துக்கும் க்ஷேத்திரம்னு பேர். அதை அறிகின்ற அறிவு க்ஷேத்ரஜன். மூல அஜ்ஞான காரியமதாய் அமர்கின்ற 3 தனுவும் சேத்திரம் ஒன்னும் இதை அறிபவன் சேத்ரஜன் ஆகுனி. மொழி அர்த்தம் அறியேன் எனல் சீலமில் பாவவுரு அஜ்ஞானம் இது பரம சித்தில் ஆரோப்பமாகி திகழ் அனாதி அது எனச் சொல்வதாம் நான் என சேத்திரம் தன்னில் உற்ற ஆலம்பம் இல் அறிவு அனாதியாய் உரு அத்தியாசமாம் பூர்வதேக ஆன்ம அனுபவமாம் பிராந்தி மேல் வருதேக ஆன்ம பிராந்தி கற்கும் மூலம் இது பிராந்தி மூல பிரமை அறிவின்மை. மொழி சேத்திரம் அத்தியாசமும் மோகம் என நீக்கி அவ்வதிஷ்டானமாயறியும் முரணில் நாம் சேத்ரஜன். மூல அஜ்ஞான காரியமதாய் அமர்கின்ற 3 தனுவும் க்ஷேத்திரம் உண்ணும் இதை அறிபவன் க்ஷேத்ரஜன் ஆகும் நீ. மொழி அர்த்தம் அறியேன் எனல் சீலமில் பாவவுரு அஜ்ஞானம் இது பரம சித்தில் ஆரோப்பமாகி திகழ் அனாதி அது எனச் சொல்வதாம் நான் என க்ஷேத்திரம் தன்னில் உற்ற
ஆலம்பம் இல் அறிவு அனாதியாய் உரு அத்தி உரு அத்தி விட்டுலாம். ஆலம்பம் இல் அறிவு அனாதியாய் உரு அத்தியாசமாம் பூர்வதேக ஆன்ம அனுபவமாம் பிராந்தி மேல் வருதேக ஆன்ம பிராந்திகட்கும் மூலம் இது பிராந்தி மூல பிரமை அறிவின்மை மொழி க்ஷேத்திரம் அத்தியாசமும் மோகம் என நீக்கி அவ்வதிஷ்டானமாய் அறியும் முரணில் நாம் க்ஷேத்ரஜ்ஞன். மூல அஜ்ஞான காரியமதாய் அமர்கின்ற மூன்று தனுவும் க்ஷேத்திரம். மூல அஜ்ஞானம் சகலத்திற்கு மூலமாக இருக்கக்கூடிய மாயை, எல்லா அத்தியாசங்களுக்கும் எல்லா தோற்றங்களுக்கும் சிருஷ்டிக்கும் காரணமாக இருக்கின்ற அஜ்ஞானம் மூல அவித்யா. அதனுடைய காரியமாக அமர்கின்ற மூன்று தனுவும் க்ஷேத்திரம். காரண சரீரம், சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம் மூன்றும் க்ஷேத்திரம் ஆகும். மூன்று சரீரத்துக்கு க்ஷேத்திரம்னு பேர். இது எதனுடைய காரியம்? அஜ்ஞான காரியம். மூல அஜ்ஞானம் சொல்கிற இந்த அவித்யாங்கிறது அஜ்ஞானம்தான். ஆனால் இது இந்த ஜீவ சரீரமாக இருக்கிறதுனால, வியஷ்டியாக சின்னதாக இருக்கிறதுனால அதற்கும் மூலமாக இருக்கக்கூடிய மாயை மூல அஜ்ஞானம்னு சொல்லப்படுகிறது. மூல அவித்யானா மாயா என்பது தான், மாயா தத்துவம். அந்த மாயையினுடைய காரியமாகத்தான் சூக்ஷ்ம ஸ்தூல சரீரங்கள் வந்திருக்கு. அது ஜீவ உபாதியாக இருக்கிற பொழுது அவித்யா என்று சொல்லுகின்றோம். அதனால் மூன்று தனுவும் க்ஷேத்திரம். இந்த மூன்று உடம்புக்கும் க்ஷேத்திரம்னு பேர். பகவத்கீதை க்ஷேத்திரஜ விபாக யோகம்னே பார்க்குறோம். 13வது அத்தியாயம் முழுக்க இதைத்தான் சொல்லுது. புண்ணிய பாப்பம் விளைகின்ற இடமாக இருக்கிறதுனால உடம்புக்கு க்ஷேத்திரம்னு பேர். புண்ணிய பாப்பம் க்ஷேத்திரம்னா என்னது? நிலம்னு அர்த்தம். இப்போ நிலத்தில் என்ன ஆகுது? செடி கொடிகள் தாவரங்கள் வளருகின்றன. அதில் நல்ல விதையும் வளருது, துன்பமும் வருது, களையும் வருது, கெடுதலை தருகின்ற இதுவும் வருது. ரெண்டும் கலந்து தான் வருது. அதே மாதிரி இந்த சரீரம் புண்ணிய பாப்பங்களுக்கு விளைநிலமாக, ஏற்கனவே செய்த புண்ணிய பாப்பங்கள் வெளிப்படுகின்ற இடமாக இருக்கிறதுனால க்ஷேத்திரம்னு பேர். அப்புறம் அழியக்கூடிய தன்மை உடையதுனால க்ஷேத்திரம்னு பேர் மூன்று சரீரத்துக்கும். உண்ணும் இதை அறிபவன் க்ஷேத்ரஜ்ஞன் ஆகும். இந்த க்ஷேத்திரத்தில் ஏன்னா க்ஷேத்திரம் ஜடமானது, மூன்று சரீரமுமே ஜடமானதாக இருக்குது. இதற்குள்ளே இருந்து இதை அறிபவனாக ஒரு அறிவானது இருக்கின்றது. எவன் ஒருவன் உள்ளே இருந்து இதை அறிகின்றானோ அவனுக்கு க்ஷேத்ரஜ்ஞன்னு பேர். க்ஷேத்திரத்தை அறிபவன் என்று பெயர். க்ஷேத்ரஜ்ஞன் சாப்பி மாம் வித்தி சர்வ க்ஷேத்ரேஷு பாரத அப்படின்னு சொல்கிறார். எல்லா க்ஷேத்திரங்களிலும் க்ஷேத்ரஜ்ஞனாக நானே இருக்கின்றேன்னு பகவான் சொல்கிறார். இப்போ உடம்புக்கு வேற ஒரு க்ஷேத்ரஜ்ஞன் இருக்கிறான். அந்த க்ஷேத்ரஜ்ஞன் பரபிரம்மே க்ஷேத்ரஜ்ஞன் ஆகும். உடம்பை அறிகின்றவன் அவனுக்கு க்ஷேத்ரஜ்ஞன்னு பேர். உரிமையாளர். அந்த உடம்பு நிலம் இருக்குன்னா, நிலம் சொந்தக்காரர் இருக்கிறாரு, நிலம் ஜடமானது, அது இருக்குன்னா அப்போ அதற்குன்னு ஒரு உரிமையாளர், அதை பயன்படுத்தி கொண்டிருப்பவர் இருக்கிறார். இந்த மாதிரி இந்த உடம்பு இருக்குன்னா உடம்பை அறிகின்ற ஒரு அறிவானது இருக்குது. அந்த அறிவுக்கு க்ஷேத்ரஜ்ஞன்னு பேர். உடம்பை பயன்படுத்தி கொண்டிருப்பவன், உடம்பை வைத்து கொண்டிருப்பவன் க்ஷேத்ரஜ்ஞன் ஆகும் நீ. மொழி அர்த்தம் அறியேன் எனல் சீலமில் பாவ ஒரு அஜ்ஞானம். இது இப்படி இருந்தாலும் க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞன் ரெண்டும் வேறு வேறாக இருந்தாலும் இந்த சொற்களுடைய பொருள், இதனுடைய விளக்கம், இந்த விசாரம், ஆத்மா அனாத்ம விவேகம், இதெல்லாம் எனக்கு தெரியவில்லைன்னு இருக்கிறது தான் அஜ்ஞானம். சீலமில் பாவ ஒரு அஜ்ஞானம் ஆகும். பாவ ஒரு அஜ்ஞானம், அறியாமையினால் இதை அறியாமல் இருக்கின்றான்.
இது பரமசித்தில் ஆரோப்பம் ஆகி. இந்த அஞ்ஞானமானது மேலான பரம்பொருளிடத்தில் ஆரோப்பம் ஆகி, கல்பிதமாக ஆகி. நான் ஜீவன்னு வருகின்ற பொழுது நான் இந்த உடம்பு இருக்கு, உடம்புக்குள்ள உடம்பை அறிகின்ற அறிவானது இருக்கின்றது. ஆனால் அதை அறியாத அஞ்ஞானமானது, அதை மறைத்திருக்கின்ற அஞ்ஞானமானது ஆத்மா மேல் ஆரோப்பமாக இருக்கின்றது, கல்பிதமாக இருக்கின்றது. அந்த அஞ்ஞானம் எங்கே இருக்குன்னா ஆத்மாவில் இருக்குனாக்கா, ஆத்மா மேலே எப்படி இருக்குது? ஆத்மா அறிவு ஸ்வரூபம்ங்கிறோம். ஆத்மா சித் ஸ்வரூபம், ஞானஸ்வரூபம். ஞானஸ்வரூபமாக இருக்கிறதுல அஞ்ஞானம் எப்படி இருக்க முடியும்? விளக்குன்னா அது பிரகாசமாக இருக்கிறது. பிரகாசமாக இருக்கிற விளக்கில் இருட்டு இருக்க முடியுமா? இருக்க முடியாது. எங்கே விளக்கு இருக்கோ அங்கே இருள் இருக்க முடியாது. எங்கே இருள் இருக்கோ அங்கே ஒளி இல்லைங்கிறது தான் அர்த்தம். ஆத்மா பிரகாசஸ்வரூபம், ஞானஸ்வரூபம்னா இந்த அஞ்ஞானம் எங்கே இருக்குன்னா ஆத்மா மேலே இருக்குன்னா ஆத்மா எப்படி பிரகாசஸ்வரூபமாக இருக்க முடியும்? இல்லை. அதனால் ஆத்மாவிடத்தில் அஞ்ஞானம்ங்கிறது ஆத்மாவை சார்ந்து இருக்கின்றது, ஆனால் ஆரோப்பமாக கல்பிதமாக இருக்கின்றது. அது சத்தியம் இல்லை. அதனால் அஞ்ஞானம் இந்த மாயா சத்தியம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு காரணம் அது. மாயைக்கு ஆசிரியம் எது? மாயைக்கு ஆசிரியம் எது? விஷயம் எதுங்கிறது ஒரு கேள்வி. மாயை எதை ஆசிரியித்து இருக்கின்றது? எதை விஷயமாக கொண்டு இருக்கின்றது? மாயை எந்த இடத்துல இருக்குது? எதை மறைத்து இருக்கிறதுன்னு. மாயை ஒன்றை மறைக்குது. எதை மறைக்குதுன்னு. அப்புறம் அது எங்கே இருந்து எதை மறைக்குதுன்னா அது எங்கே இருக்கோ அதையே மறைக்குது. அதனால் ஆத்மாதான் மாயைக்கு ஆசிரியம், ஆத்மாதான் மாயைக்கு விஷயம். மாயை ஆத்மா மேலேயே உட்கார்ந்து ஆத்மாவையே மறைக்கின்றது. இந்த சூரியனால, சூரிய வெப்பத்தினால தோன்றுகின்ற மேகங்கள் சூரியனையே மறைப்பது போல. மேகம் இருக்குது, மேகம் மறைச்சிருக்குன்னா சூரியன் தெரியல. மேகம் எங்கேருந்து வந்து எப்படி உற்பத்தி ஆச்சுன்னா சூரியனால் உற்பத்தியான மேகம்தான் சூரியனை மறைத்திருக்கின்றது. அப்புறம் மேகம் சூரியனை மறைத்திருக்கின்ற பொழுது மேகம் சூரியனை மறைத்திருக்கிறதுன்னு காட்டுறது எது? அதுவும் சூரிய ஒளி தான். சூரிய ஒளி தான் மறைத்திருக்கணும். சூரிய ரூபம் தெரியலையே ஒழிய மேகம்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறது சூரிய ஒளியினால் தானே தெரியுது. இப்போ சூரிய ஒளியினால் சூரியனிலிருந்து தோன்றிய மேகமானது சூரியனையே மறைத்திருக்கிறதுன்னு தெரிந்து கொள்ளுகிறோம். அது மாதிரி ஆத்மா மேலே ஆரோப்பமாக இருக்கக்கூடிய அஞ்ஞானம் அது ஆத்மாவையே மறைத்திருக்கின்றது. அதனால் சித்தில், இது பரமசித்தில் ஆரோப்பம். அதனால் அது சத்தியம் இல்லை, வாஸ்தவம் இல்லை, அது ஆரோப்பம், கல்பிதம் ஆகி திகழ் அனாதி அது என சொல்வதா. இது அனாதியாக இருக்கிறது. எப்போ இந்த கல்பிதம் வந்ததுன்னா நமக்கு தெரியாது. ஆகவே இது அனாதி. ஆத்மா அந்த அஜ்ஞானம் அனாதி அஜ்ஞானம். தொடக்கம் இல்லை, அது இருக்கின்றது என சொல்வதாம். நான் என க்ஷேத்திரம், இவ்வாறு சொல்லப்படுகின்ற நான் என க்ஷேத்திரம் தன்னில் உற்ற ஆலம்பம் இல் அறிவு அனாதியாய் ஒரு அத்தியாசமாம். இப்படி அனாதியாய் இருக்கின்ற இந்த ஆத்மாவிடத்தில், அனாதியாய் இருக்கின்ற ஆத்மாவிடத்தில் அனாதியாய் இருக்கின்ற அஜ்ஞானமானது அதை மறைத்து, அதுவும் மறைத்திருக்கிறது அனாதி தான். ஏன்னா ரெண்டுமே அனாதினா மறைப்பும் அனாதியாக இருக்கின்றது. அப்படி மறைத்திருக்கின்ற அஜ்ஞானத்தினால் இந்த ஷரீரத்தை, அந்த அவித்யா மாயையினுடைய அஜ்ஞானத்தினுடைய கல்பிதமான ஷரீரத்தை, அதனுடைய விகாரமான ஷரீரத்தை க்ஷேத்திரம் நான் என்று நினைக்கிறதுனா. அதனால் அனாதி அது என சொல்வதாம். நான் என க்ஷேத்திரம் தன்னில் உற்ற ஆலம்பம் இல் அறிவு அனாதியாய் ஒரு அத்தியாசமாம். இந்த சரீரம்ங்கிறதும் அத்தியாசம். ஆத்மா மேலே அஜ்ஞானம் ஆரோப்பமாக இருக்குது. அந்த அஜ்ஞான காரியமான ஷரீரங்களும் ஆரோப்பமாக இருக்கின்றது, கல்பிதமாக இருக்கின்றன. அனாதியாய், அதனால் அறிவு ஆலம்பம் இல் அறிவு, ஆலம்பத்தை பற்றிய ஆலம்பம்ங்கிறது ஆலம்பனம். ஆலம்பனம்ங்கிறது ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒன்று. அதன் மேல் அதை பற்றிய விவேகம் இல்லாமல் அறிவு, ஆலம்பம் இல் அறிவு அனாதியாய் ஒரு அத்தியாசம். திகழ் அனாதி அது எனச் சொல்வதாம். நான் என க்ஷேத்திரம் தன்னில், இந்த உடம்பிடத்தில் நான் என்று எண்ணுதல்.
உற்ற ஆலம்பனம் தன்னில் உற்ற ஆலம்பனம் இல் அறிவு அனாதியாய் ஒரு அத்தியாசமாம். இந்த க்ஷேத்திரத்தை நான் என்று நினைக்கின்ற அந்த அத்தியாசம், அந்த எண்ணம், அந்த அறிவு ஆலம்பம் இல் அறிவுனாக்க ஆதாரம் இல்லாத அறிவு. ஆலம்பனம் இல்லாத அறிவுனா ஆதாரம் இல்லாத, அது ஒரு அறிவுனா என்னது? பொய்யான அறிவு. உடம்பு நான் நினைக்கிற பொழுது அது சத்தியமாக தான் நினைக்கிறோம். உடம்பு நான்கிறது ஒரு எண்ணம். உடம்பை நான் நினைக்கிறது அது உண்மை இல்லை என்றாலும் உடம்பை நான் நினைத்திருக்கிற வரைக்கும் அது அறிவாக தான் இருக்குது. இப்போ கனவு உண்மை இல்லை என்றாலும் கனவுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் உண்மையாக தானே இருக்குது, உண்மையாக தான் இருக்குது. அது மாதிரி உடம்பு நான் இல்லை நினைத்தாலும் அது ஒரு அறிவாக இருக்கின்றது. அதனால் ஆலம்பம் இல் அறிவுனா ஆதாரம் இல்லாத ஒரு அறிவு, தவறான அறிவு, பொய்யான அறிவு. கயிற்றில் நான் பாம்பை பார்க்கிறேன்னா, கயிற்றில் பாம்பை பார்க்கிறேன்னாக்கா அது பார்க்க முடியாது. கயிறு பார்த்தா பாம்பு பார்க்க முடியாது. இப்போ பாம்பு இருக்குது அப்படின்னு ஒருவன் சொல்கிறது அறிவா அறிவில்லையான்னு அதை பார்த்து சொல்கிறான். அது உண்மையான அறிவு இல்லை, பொய்யான அறிவு. ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் அது அது சத்தியம். அது உண்மை. பாம்புன்னு பார்த்து பயப்படுறான்னா அப்போ அந்த பாம்பை அவன் உண்மையிலேயே பார்க்கிறான். ஆனால் பாம்பு இருக்கிறது உண்மை இல்லை. அவன் பார்க்கறது உண்மை, ஆனால் அப்போ இருக்கிறதா அவன் நினைக்கிற பாம்பு உண்மையில் இல்லை. அப்போ அந்த நேரத்துக்கு அந்த அறியாமை, அது அறியாமைன்னு புரிந்து கொள்ளுகின்ற வரைக்கும் அந்த அறிவு அது. அதனால் அது பொய்யான அறிவு, தவறான அறிவு. இது அறிவில்லைன்னு புரிந்து கொண்டால் அறியாமை, ஐயோ நம்ம தெரியாமல் பண்ணிட்டோமேன்னு நினைக்கிறோம். இப்போ தெரியாத வரைக்கும் அது தெரிஞ்சு பண்ணது தான். அதனால் அது அறிவு. அதனால் ஆலம்பம் இல் அறிவு நான் என க்ஷேத்திரம் தன்னில் உற்ற ஆலம்பம் இல் அறிவு. இந்த உடம்பை நான் என்று நினைக்கின்ற ஆதாரம் இல்லாத அறிவு. ஆதாரம் இல்லாத அறிவு அனாதி. ஆமாம், விஞ்ஞானம் ஏற்கனவே அத்தியாசம் இருக்கிறதுனால அடுத்த அத்தியாசம், ஒரு அத்தியாசத்தினால அதற்கு மேலே இன்னொரு அத்தியாசம் வருது. ஒரு தவறு இன்னொரு தவறுக்கு காரணமாக இருக்குல்ல. ஆனால் முதல் தவறு அஞ்ஞானம் மறைச்சது. அது ஏன் மறைச்சதுங்கிற கேள்விக்கு பதில் இல்லை. அதனால தான் அது அனாதின்னு சொல்லியாச்சு. ஆனால் அந்த மறைப்புனால இந்த உடம்பை நான் என்று அவன் அதற்கு மேலே நினைக்கிறான். ஆலம்பம் இல் அறிவு அனாதியாய் ஒரு அத்தியாசமாம். இதுவும் அனாதியாக இருக்குது. இந்த அத்தியாசமும் அனாதியாக இருக்கின்றது. ஏன்னா ஆத்மா அனாதியாக இருக்குது, அதனிடத்தில் அஞ்ஞானமும் அனாதியாக இருக்கின்றது. ஆகவே இந்த அத்தியாசமும் சரீரம் நான்கிறதும் அத்தியாசமும் அனாதியாக இருக்கின்றது. அனாதியாய் ஒரு அத்தியாசமாம். பூர்வ தேக ஆன்ம அனுபவமாம் பிராந்தி மேல் வரு தேக ஆன்ம பிராந்திகற்கும் மூலம். முந்தின பிறவியில், பூர்வ தேகம்னா முந்தின பிறவிகளில் ஒரு உடம்பு எடுத்துக்கொண்டு இருந்தான். அந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் அந்த உடம்பு தான் நான் நினச்சான். அங்கே ஆத்ம ஞானம் இல்லை. ஆத்ம ஞானம் இருந்திருந்தால் இந்த உடம்புக்கு வந்திருக்க மாட்டார். இந்த உடம்புக்கு அவர் வந்திருக்கிறார், அடுத்து இன்னொரு உடம்புக்கு வந்திருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? முந்தின பிறவியில் இருந்த வரைக்கும் அந்த உடம்புல உடம்பு வேறு நான் வேறுங்கிற விவேகம் இல்லை. அந்த உடம்பு தான் நான்கிற எண்ணமானது அவனுக்கு இருந்தது. அதனால் ஆன்ம அனுபவம்னா பூர்வ தேக ஆன்ம அனுபவம்னா பூர்வ தேகத்தில் அதுவே நான் என்று நினைத்திருந்த அந்த அனுபவமானது அது என்னாச்சு? அனுபவமாம் பிராந்தி. அந்த அனுபவம், அந்த எண்ணம், அது பிராந்தி, அது மயக்கம், அது அறியாமை, தவறுதலாக வந்தது. அது என்னாச்சு? அதுதான் இந்த தேகம் வருவதற்கு காரணமாக இருக்கின்றது. அதனால் ஆன்ம அனுபவமாக பிராந்தி மேல் வரு தேக ஆன்ம பிராந்திகற்கும் மூலம். அடுத்து வருகின்ற சரீரம், அதன் மேலே நான் என்ற எண்ணம் ஏற்படுவதற்கு அது மூலமாக காரணமாக இருக்கின்றது. அதனால் ஒரு சரீரத்தில் இருந்த நான் என்ற எண்ணமானது அரித்த சரீரம் வருவதற்கும் அந்த சரீரத்தில் நான் என்ற எண்ணம் ஏற்படுவதற்கும் காரணமாக இருக்கின்றது. அதனால் ஒரு மயக்கத்தினால அடுத்த மயக்கம். ஆன்ம பிராந்திகற்கும் மூலம் இது பிராந்தி மூல பிரமை. இது பிராந்தி மூல பிரமை அறிவின்மை மொழி க்ஷேத்திரம் அத்தியாசமும்
மோகம் என நீக்கி அவ்வதிஷ்டானமாய் அறியும் முரண் இல் நாம் க்ஷேத்திரஜன். இப்படி மூல பிரமையில் தொடங்கி, பிரமைங்கிறது பிரமா மயக்கம், இது பிராந்தி. மூல பிரம்மை அறிவின்மை மொழி க்ஷேத்திரம் அத்தியாசம் மோகம் என நீக்கி இவை எல்லாமே அந்த மூல பிரமைங்கிறது மூல அஜ்ஞானம். மூல அஜ்ஞானம், அப்புறம் அதை அறியாமை, அதனால் எனக்கு அனாத்ம விவேகம் இல்லை அப்படிங்கிற அந்த அத்தியாசம், மொழி க்ஷேத்திரம் அத்தியாசமும், இந்த க்ஷேத்திர அத்தியாசமும் மூல அஜ்ஞானத்தை பற்றி அறிவின்மை, அதுக்கப்புறம் அதன் மேலே அத்தியாசமாக வந்த க்ஷேத்திர அத்தியாசம், இது எல்லாமே மோகம் என நீக்கி, இதெல்லாமே மோகத்தினால மயக்கத்தினால வந்தது. ஆத்மா நான் சித் ஸ்வரூபமாக சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கிறேன், என் மேலே இந்த அஜ்ஞானமானது கல்பிக்கப்பட்டிருக்கிறது, அந்த அஜ்ஞானத்தின் மேலே சரீரம் கல்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இரண்டுமே கல்பனை, அஜ்ஞானமும் அஜ்ஞான காரியமும் கல்பனை என்று மோகத்தினால வந்தது என்று நீக்குதல். மோகம் என நீக்கி அதிஷ்டானமாய், இது அனைத்திற்கும் இந்த கல்பனைக்கெல்லாம் அதிஷ்டானமாய் இருக்கின்ற அதிஷ்டானமாய் அறியும் முரணில் அறிகின்ற மாறுபாடு இல்லாத முரண்படாத நாம் க்ஷேத்திரஜன், அதை அறிகின்ற அறிவாகிய நாம் க்ஷேத்திரஜன். அதனால் இப்போ கடலில் ஒரு நீளம் தெரியுது, கடலுக்கு நீளம் எங்கேருந்து வந்ததுன்னா வானத்தோட நீளம் அங்கே பிரதிபிம்பமாக இருக்குது. வானம் உண்மையிலேயே நீளமானதான்னா இல்லையே, வானத்துக்கு நீளம் சொரூபம் கிடையாது. அது சூரிய ஒளியினால் நீளமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த சூரிய ஒளியில் அந்த காற்று மேகங்கள்ல அது பட்டு நிறப்பிரிகை ஏற்பட்டு அது நீளம்ங்கிறது தெரிகிறது. நீல நிறத்துக்கிட்ட அதிக அலை நீளம் இருக்கிறதுனால நமக்கு நீளம் தெரியுது. உண்மையிலே அந்த வானம் நீளமாக இல்லை, அதுவும் ஒரு தோற்றம்தான். இப்போ வானத்தோட நீளமே ஒரு கல்பனை, அது ஒரு அத்தியாசம், வாஸ்தவமாக கிடையாது. அந்த கல்பனையான அந்த நீளமானது அது கடல் மேலே நீளமாக தெரிகின்றது, அந்த நீளம் தெரிகின்றது. இல்லை, கடலில் இருக்க நீளமும் உண்மை இல்லை, அதற்கு காரணமான வானத்தோட நீளமும் உண்மை இல்லை. அந்த மாதிரி இந்த அஜ்ஞானமே அத்தியாசம், அஜ்ஞான காரியமான சரீரங்களும் அத்தியாசம். இப்போ ரெண்டுமே அத்தியாசம்னு புரிந்து கொள்ளுகின்ற அறிவு அது க்ஷேத்திரஜன், அதுவே நான் என்று சிந்திக்க வேண்டும், அறிய வேண்டும். சரி, தொடர்ந்து அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முத்திபேத விபாகினே வியமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.